I used to look inside the grandpa box. எல்லா குடும்பத்துலேயும் எல்லார் வீட்லேயும் அப்படி ஒரு பொட்டி இருக்கும் இல்லையா, பழைய பெட்டி. அதில் தாத்தா வச்சிருந்த சாமான்கள் அப்படின்னு. My grandpa's box had stuff like this. அவருடைய கையெழுத்து, அவருடைய கைப்பட எழுதின, அது காதல் கடிதமாக கூட இருக்கலாம், who knows. I used to see a lot of such correspondence. என்ன இப்படி இருக்கு கையெழுத்து, ஒன்றுமே புரியலையே was the first impression I had, until my dad clarified to me that this was actually something called Greg's shorthand. Most of us may not even know what it is because it's no longer a relevant skill. ஒருத்தர் வேகமாக பேசும் பொழுது அதை மிஸ் செய்யாமல், ஒரு வார்த்தை தவிராமல் எழுதிக் கொள்வதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃபொனெட்டிக் ஸ்கிரிபிளிங் அப்ரோச். அப்போல்லாம் டிவைசஸ் டு ரெக்கார்ட் கிடையாது, ஆடியோ வீடியோ டிவைசஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் லைவுங்கிற கான்செப்டே கிடையாது. இது பரவாயில்ல. பட் லுக் அட் திஸ். This is a test. You will have to type this. பதில் இல்லை, கேள்வி கொடுத்து பதில் இல்லை, பதிலை கொடுத்திருக்கிறார்கள், அதை டைப் செய்ய வேண்டும் டைப் ரைட்டரில். இத்தனை வார்த்தைகள் இவ்வளவு நேரத்தில், this many words per minute you have to type. This is after ChatGPT, by the way. This is a question paper from February 2023. Is this still a relevant skill? Can you even dream of typing faster than a printer can do it? In the world of voice to text, is this even relevant? Relevant-ஆ இல்லையா? Relevant-னா என்ன? அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமஸ்தே. 463 நம்ம பார்க்க போகிறது இன்றியமையாதது சரி, இன்று அமையாததா நாளையுமா. What are the forever skills? Because see, a person working in this shop, the classic kirana store, the grocery shop, the challenges he faces, மனக்கணக்கு போடுறது, ஸ்டாக் ரீஸ்டாக்கிங் எப்போ பண்ணுறது, எந்த கஸ்டமரை நம்பலாம், யாருக்கு எவ்வளவு கடன் இன்னும் இருக்குது, எந்த இடத்துல பிரான்ச்சை போடலாம், த மர்ச்சன்ட், மச் ஆஃப் இட் மென்டல். The challenges he faces and the skills he needs, he has been needing for generations now, they are very different from the challenges these people face. A high-tech work environment, probably a hybrid work environment, probably even a time zone separated work environment. How do you manage somebody who is working from home? How do you manage working from home? இது ரெண்டும் வேற வேற. The challenges are different, the skills needed are different. அதுதான் இந்த புத்தகத்தில் கூட பார்த்தோம் நம்ம. I even remember saying, please don't read this book, we are going to revisit it. Forever skills அப்படின்னு பேர் அந்த புத்தகத்துக்கு. அது 12 skills to future proof yourself, your team and your kids. அது என்ன அந்த 12 skills? வேகமாக ஒரு குவிக் ஜேர்னியில் போய் பார்க்கலாமா? Before we get into that journey though, I want to tell you about the 3 spheres of change. இந்த புத்தகத்தில் the oncoming future பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னா, there is change happening, but there are 3 different sub-changes. One is what's changing. The other is what's unchanging. மாறாமல் எது இருக்கிறது அதுவும் முக்கியம். And the third thing is
வாட் நீட்ஸ் டு பி சேஞ்ச்ட். மாறாமல் எது இருக்கு, அது மாற வேண்டுமே, ஏன் மாறவில்லை, அதற்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது. இந்த 3 டைமென்ஷன்லேருந்தும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The 12 skills are divided into 3 sets of 4 sub-skills. So it talks about creativity. ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ரோபாட், ஒரு ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம்டேருந்து நீங்கள் உங்களை பிரித்து வச்சுக்கணுன்னா கடைசியில் எஞ்சி நிற்கும் அந்த ஒரு கலை, அந்த ஒரு ஸ்கில் will probably be creativity. That's the ultimate. That is the irreproducible. That is the non-automatable அப்படிங்கிறாங்க இல்லையா. எவ்வளோ நாள்னு தெரில, பட் பார்த்து வச்சுக்க வேண்டியது. The second is communication. உன்னுடைய ஐடியாவை இன்னொருவரிடம் பரப்புதல். ஒரு குழுவாக இருக்கலாம், ஒருத்தராக இருக்கலாம். The art of persuasion. And finally, உன்னால் எது முடியும், உன்னால் எது முடியாது, எது உன் சக்தியில் இருக்கிறது, what needs to be perhaps endured, அதை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப important skill. So in these 3 top level categories, we're going to see 4 skills each. Let's run through them. I'm going to use examples from timeless stories. நம்ம சின்ன குழந்தையாக இருந்த போதே இந்த ஈசாப் குட்டி கதைகள், மாரல் ஃபேபிள்ஸ் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த ஃபேபிள்ஸை ஒரு பேக்ரவுண்டாக வச்சு இந்த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். The first skill in creativity is insight. That crow had an insight. இருக்கிற டேட்டாவை அது வெறும் அனலைஸ் மட்டும் பண்ணல, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. அதனால தான் ஒரு கல் அந்த கல்லை போட்டால் உயரும் அப்படிங்கிற அந்த that it looked at it from a different viewpoint, and that helped. And it looked for patterns also. It has seen something elsewhere, it saw something similar, it raised the level of the water and it enjoyed. இதை இன்னொரு வார்த்தையாக பார்க்கணும் அப்படின்னா சென்ஸ் மேக்கிங் அப்படிம்பாங்க. மேக்கிங் சென்ஸ் ஆஃப் வாட் யூ பர்சீவ் இன் த வேர்ல்ட், சிஃப்டிங் த்ரூ இட், அனலைசிங் இட், distilling it, that is insight. That is going to be a very important future skill. இந்த கதை ஞாபகம் இருக்கா? ஒரு பாட்டு பாடு, வட வாயிலேருந்து கீழே விழுந்து. They call it conversion. அது கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா, எத்தனையோ விஷயங்களை நீ நிறைய கிரகிச்சுன்னு இருந்தால் தான் யூ கேன் ரியலி கன்வெர்ட். இதை எங்கேயோ வேற ஒரு கோணத்தில் பார்த்துருக்கோமே, சைட்வேஸ் திங்கிங் அப்படின்னு கூட நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். டான்ஜென்ஷியல் அப்ரோச்சஸ், சைட்லாங் கிளான்சஸ், லீப்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. அந்த லீப்ஸ் உங்களுக்கு வரணும்னா யூ ஹாவ் டு ஜென்ரேட் கொலிஷன்ஸ். Some concept somewhere in one domain, some other concept somewhere in another domain. வாயில் வச்சிருக்கிற வடையை கீழே விழ வைக்கிறதுக்கு வாய் என்பது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, பாடுவதற்கும் கூடத்தான் என்று புரிந்து கொண்டு இந்த நரி காக்காட்ட பேசுறது. That is what is special. The third creativity future skill is problem solving. ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து முடிவு காண முடியணும் அப்படின்னா the first thing you need to have is a love for problems. You need to be okay thinking in questions, not statements. ஒரு கால், what if, நிறைய வழிமுறைகளை கைப்பற்ற தெரிஞ்சுக்கணும். ஒரு தப்பு பண்ணால் அதிலிருந்து புரிஞ்சுண்டு ஒரு லெசன் லேர்ன் பண்ணிண்டு முன்னேற தெரிஞ்சுக்கணும். Many of you will know this story. அந்த கழுதை தடுக்கி ஒரு தடவை விழுந்துருது, உப்பு மூட்டை தண்ணியில் கரைஞ்சு போயிடுது. அதனால் அதுக்கப்புறத்துலேருந்து every time the donkey crosses that river, it stumbles on purpose and reduces its load. இந்த ஆள் பார்க்குறான், சரி வா உனக்கு ஒரு சொல்யூஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி he loads the donkey with sponges, cotton. அப்போது திருப்பி தடுக்கி விழும்போது என்ன ஆகுது, வெயிட் பல மடங்கு ஏறி போய்
தண்ணியில் கரைஞ்சு போகாமல் மேலேயே மூட்டையிலேயே இருக்குது. இட் லேர்ன்ஸ் இட்ஸ் மிஸ்டேக். பட் தட்ஸ் நாட் தி லெசன் ஃபார் அஸ் ஹியர். ப்ராப்ளம் சால்விங், looking at a situation, looking at it through questions and thinking what if, that is going to be an important skill. And finally, the fourth skill in the realm of creativity is agility. வேகமாக, துரிதமாக, in an agile manner, with celerity. இந்த கதை ஞாபகம் இருக்கா? அது ஷார்க் மாதிரி இருக்குது. பட் சில கதைகளில் அதை ஒரு crocodile அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நண்பனாக பாவித்து இந்த குரங்கை கூட்டிகிட்டு போகும். நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச சுவையான உணவு சமைச்சு வச்சுருக்கேன், என்னுடைய மனைவி கூப்பிட்டான்னு கூட்டிகிட்டு போகும். குரங்கும் முட்டாள் குரங்கு கூட வரும். அப்புறம்தான் பாதி வழியில் அது சொல்லும், ஐ எம் கோயிங் டு ஈட் யுவர் ஹார்ட் அப்படின்னு. But that's when the monkey demonstrates agility. It says, "Achacho, you could have told me earlier. I had just removed my heart and kept it hanging from the tree. I would have fixed it and come along." Ennada அப்படின் சொல்லும். That's agile thinking, and that's going to be needed. And the agile thinkingல demonstrative quality என்ன அப்படின்னா, and the firm convictions loosely held. பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? Yes, hold on to a conviction, but hold on to it loosely. இதை விட நல்ல கன்விக்ஷன் கிடைச்சதுன்னா immediately be able to jump to itனு பார்த்துருக்கோமே. That is a creativity skill, a future-proof skill. The next category is communication. உன்னுடைய ஐடியாவை ஒருவருக்கோ பலருக்கோ how do you communicate அப்படின்னு. The first sub-skill in that is the art of or the ability to influence. எத்தனை குட்டி கதைகளில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நரி, that weakling, it can't even hunt properly. It's 1/4 the size of a lion. லயனை எத்தனை விஷயங்களில் எத்தனை கதைகளில் மாட்ட விட்டுருக்கு. லயனுக்கு எத்தனை தடவை அட்வைசராக போயிருக்கு. Why? That's because of its ability to communicate, its ability to influence. ஒரு விஷயத்தை நல்லா இன்ஃப்ளூயன்ஷியலாக பரப்பணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஸ்டார்ட் வித் why. Have a story. Why do you think I picked so many stories for you? Because they ring a bell. உனக்கு இதை பார்த்த உடனே பல மலரும் நினைவுகள் வரும், and hence it will prepare the fertile bed in which I can sow the idea. And once you have that idea, once you have that story, அதை ஷேர் பண்ணு, அதை பரப்பு. And when you share it, don't give instructions, இதை செய் அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி செஞ்சவங்க மேலுக்கு உயர்ந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை நீ பரப்பினேன்னா it becomes a value system, and I start adopting it immediately. The second skill in communication is team building. இந்த கதை ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் அதை எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா, பல மாடுகள் இருந்தது, they were so united, இந்த சிங்கத்தால் அட்டாக்கே பண்ண முடியல, அந்த மாடு முட்டி முட்டி தள்ளிடுத்து. எப்போவுமே one of those oxen was always on the lookout, helping அப்படின்னு. And then the fox comes, yes, that same fox, gives advice to the lion, பிரிவினை உண்டாக்கி தனித்தனியாக ஒன்றுன்னா அட்டாக் பண்ணி அப்படின்னு படிச்சிருக்கோம். You could also read it rarely. சில ஆப்பிரிக்கன் கதைகளில் இப்படி வருது இந்த கதை. தனித்தனியாக இருந்த மாடுகளை ஒன்றுன்னா சிங்கம் அட்டாக் பண்ண, சில மாடுகள் they decide, why can't we be united? Why can't we bring ourselves together? நீ வேகமாக ஓடுவ, நீ உயரமாக இருக்க, உன் கண்ணு கூர்மையாக இருக்கு. They all come together and become a single unified beast that can run fast, that is tall and has great eyesight. அதனால் சிங்கத்தால் இனிமே அஃபெக்ட் பண்ண முடியாமல் இருக்கு. So create a culture people want to be part of. And don't just connect everybody with you, the team leader. Connect everybody with each other. That is the role of a team leader.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீம் பில்டிங் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட் ஸ்கில். ட்ரஸ்ட். அந்த கதை ஞாபகம் இருக்கா? என்னடா சொல்லிச்சு கரடி, நான் அவசரமாக மேலே ஏறிட்டேன் உன்னை விட்டுட்டு, நீ அப்படியே கீழே படுத்துட்ட, உன் காதில் என்னமோ சொல்லிச்சே, என்ன? நண்பர்னு நடிக்கிறவங்களை நம்பாதடான்னு சொல்லிச்சு அப்படிமா. Moral of the story apart, if you want to create trust, you need to tell the truth. Not when it is convenient, but when it makes you vulnerable. உன்னை ஒரு பிரச்சனையில் அது கொண்டு போய் விடுன்னு இருந்தால் கூட நீ உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டே அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் லேயரை நீ உருவாக்க வேண்டும். And you have to walk the talk. You have to perform everything that you expect others around you to do. அதுதான் ட்ரூ லீடருக்கு, அந்த ட்ரஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ணுற லீடருக்கு இலக்கணம். Be a thought leader. Trust is an important ingredient if you want to communicate well. That is the medium through which the communication happens. The final communication sub-skill is translation. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு யானை, பல குருடர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. Recently in a meeting I was in, people were discussing this picture and one of them gave a very interesting twist to this old story. They said, this is exactly what happens in our company. The CEO or the senior manager gives a vision, conveys that this is to be done. But அங்கே இருக்கிற ஒரு டிசைனரோ, அங்கே இருக்கிற ஒரு டெவலப்பரோ, அங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் பர்சனோ, இங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ் பர்சனோ, they look at it, each of them blind, metaphorically speaking, and they understand something and they implement it their way. எல்லாருக்கும் அந்த கண் கட்டை அவிழ்த்து விடுறது உன்னுடைய கையில் இருக்குது. That is where you play an important role. Don't add jargon. ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது உன் பொறுப்பு. Don't inform, don't distribute, educate. அண்ட் அந்த எஜுகேட் பண்ணும்போது நீ எதை சொன்னாலும் மேக் இட் accessible. என்னால் ஒரு பாமர மனிதனால் புரிந்து கொள்கிற மாதிரி மேக் இட் accessible. மேக் இட் அச்சீவபிள். புரிஞ்சா போராது, என்னால் அதை அடைய முடியக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும். அண்ட் மேக் இட் ஆக்ஷனபிள். செய்யறதுக்கு என்னையா இருக்குது, நல்லா இருக்கு கதை கேட்டுட்டேன், பட் வாட் டு ஐ டூ நவ்? கையில் ஏதாவது கொடு. That is translation, an important skill. Finally, the control aspect. அதில் 4 qualities சொல்கிறாங்க. The first quality, that first skill is self-control. உன்னை நீ நன்கு அறிந்து கொள்ளுதல், உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொள்ளுதல். Remember the story. 2 சேவல்கள் சண்டை போடும், ஒரு சேவல் ஜெயிச்சிரும், இன்னொன்று ஓடி ஒழிஞ்சு கொள்ளும். இந்த ஜெயிச்ச சேவல் சும்மா இல்லாமல் நான் தான் உலகத்திலேயே அப்படின்னு கத்துவதற்காக கூரை மேல் ஏறி கொக்கரக்கோன்னு கத்தும். மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற கழுகு இந்த சேவலை அடிச்சுட்டு போயிடும். The losing cock will actually win the day, because that is going to be the head of the roost from then on. So self-control is very important. Be self-aware. Focusing narrowly rather than spreading yourself distractedly. கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை பற்றி அப்சஸ் பண்ணாமல் இரு. அண்ட் ஃபைனலி, எமோஷன் உனக்கு வந்ததுன்னா it is actually a feedback about something that's happened to you. And that feedback may not always be true அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. That self-awareness is the first forever skill under the control aspect. ரெண்டாவதா அவங்க சொல்கிறது ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ண கற்றுக்கோ. What do you have? What are you going to do with those? You have to spend it wisely.
You have to spend it creatively. You have to create value, something meaningful out of something meaningless. டைமிங் இஸ் எவ்ரிதிங். கரெக்டான டயத்தில் பண்ணுறியா, கரெக்டான நேரத்தில் அதை செய்கிறாயா? அண்ட் யூ ஹாவ் டு அஸ்யூம் திங்ஸ் கேன் கோ ராங். இந்த கதை ஞாபகம் இருக்கா? மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன். வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நாய், கழுதை, பூனை, சேவல் எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. உனக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாதுடான்னு நம்பிச்சிட்டாங்க. பட் தே கம் டுகெதர். They use their resources well. They drive away some thieves in a house. கதையை படிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. They don't even have good skills. They can't even sing well, but they come together to create an orchestra. The musicians of Bremen. இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் when you think about optimized resource management, which is an important forever skill. Order. அந்த கதையில் ஆண்ட் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், கிராஸ் ஹாப்பர் விளையாடிட்டே இருக்கும். நம்ம உடனே நினைக்கிறோம் ஆண்ட் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்குது, மழை காலத்துக்கு சேமித்து வைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாட் ரியலி. தி ஆண்ட் இஸ் அன் அனிமல் ஆஃப் ஆர்டர். அந்த இன்செக்டோட மைண்டில் கேயாஸ்லிருந்து ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கோடடாக இருக்குது. ஒரு லைனில் போகணும், இவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அப்சஷன். ஸோ ஹாவ் சம்திங் லைக் தேட் இன் யோர் ஓன் டெய்லி லைஃப். எஸ்டாப்ளிஷ் எ ரொட்டீன் தட் அலவுஸ் யூ டு ஸ்ட்ரைவ் ஃபார் கிளாரிட்டி. மேகமூட்டமாக இருக்குது, புரியலை, புரிந்து கொள்ள விழை. சம்திங் தட் அலவுஸ் யூ டு கெட் க்ளோசர் டு சர்டன்டி. அன்சர்டனாக இருக்குது, இதை நான் தினமும் செய்தால் கேன் ஐ கெட் க்ளோசர் டு சர்டன்டி. ஒரு விஷயத்தை செய்கிறோம், செய்யலை அப்படிங்கிறது செய்யலைன்னா கூட பரவாயில்லப்பா, நீ செய்கிறேன்னு நினைக்க வச்ச பாரு, அதுதான் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அக்கௌண்டபிலிட்டி. ஆர் யூ ஈவன் ப்ரெடிக்டபிள்? இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் டூ இட், பட் டோன்ட் கிவ் மீ த ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் தட் யூ கேன் டூ இட் அப்படிம்பாங்க. ஸோ எய்மிங் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. எஸ்டாப்ளிஷிங் அ கன்வென்ஷன். ஒரு கன்வென்ஷன் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்? எல்லாத்தையும் உட்காந்து ரூல் புக்கில் போட்டு எழுதி வைக்க முடியாது. So we try to tell you, hey, how about we take this as a convention? It won't be written, but this is the thumb rule. When you don't have any documentation, this is how you have to do it. அப்படின்னு சொல்கிறது aiming for order. And finally, implementation. வாய்க்கிழிய எவ்வளோ வேணால் பேசலாம், அதை செஞ்சு காட்டணுமே. An ounce of actual implementation is worth pounds of talk அப்படிம்பாங்களே. அது மாதிரி தான் இந்த கதை. ஹூ வில் பெல் த கேட்னு கடைசியில் கேட்கும். நான் ரெடார் வச்சு பண்ணலான் இருக்கேன், நான் ஜிபிஎஸ் பொருத்தலான் இருக்கேன், நான் மணி கட்டலான் இருக்கேன், நான் பேட்ரி ஆப்ரேட்டட் எல்லாம் சொல்லும். பட் யாரா அதை அந்த பூனை கழுத்தில் கட்டுறது அப்படிங்கிற கேள்வியை இம்ப்ளிமெண்டேஷன் ஃபோக்கஸோடு இருந்து ஒரு எலி கேட்கும். அதுதான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. தவறு பண்ணு பரவாயில்ல, பட் பண்ணு. ஃபெயில் ஏர்லி, ஃபெயில் ஆஃபன், ஹாவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ். ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுலேயே அனாலிசிஸ் பெராலிசிஸ் வந்துடும். ஹாவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ். ஆரம்பித்ததை முடிக்கணும்பா. ஆரம்பித்தா பத்தாது, ஆரம்பித்ததை முடிக்கணும். அண்ட் ஃபைனலி விளைவை எதிர்பார்த்து ஆரம்பிக்காது. என்ஜாய் த ஜேர்னி, லேர்ன் த லெசன்ஸ் இன் த ஜேர்னி, கோ பேக் டு ரீஇம்ப்ளிமெண்டேஷன். That is the 12th of the forever skills that we saw today. 12 eternal skills. க்ளோசிங் தாட்டாக இந்த ஹெராக்லிட்டஸ் அப்படிங்கிற இவருடைய ஒரு இம்பார்ட்டண்ட் கோட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இவர் என்ன சொன்னார்னா, நோ ஒன் ஸ்டெப்ஸ் இன் டு த சேம் ரிவர் ட்வைஸ். தண்ணியில் கால் வைக்கிற, திருப்பி அதே தண்ணியில் நீ வைக்க முடியாதுடா. ரெண்டு காரணம். முதல் காரணம், இட்ஸ் நாட் த சேம் ரிவர், நீ அழுக்கு பண்ணிட்ட, கலக்கிட்ட. But that's only one of the reasons. The second reason, you are not the same person. நீயும் மாறிட்டடா அந்த தண்ணி உன்னை தொட்டதுனால. So we live a life filled with experiences. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் ஏதாவது நான் கற்றுக்கொள்ள முடியுமா? என்னுடைய மென்டல் மாடலை விரிவாக்கி கொள்ள முடியுமா? சரி செய்து கொள்ள முடியுமா? நுவான்ஸ்டு ஃபைன் டியூனிங் பண்ண முடியுமா?
அப்படிங்கிற அந்த விழைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா you're set for life. Thank you. We'll meet again next week. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.